அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கி அப்பா ச என்னங்க இப்படி ஆயிடுச்சு. நேற்றுக்கே நம்ம லாஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. அது யாருமே சரியாக கவனிக்கலை. நான் கவனிக்கலை, எல்லாம் மற்றவங்க கவனிச்சாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. கஷ்டமான ஒரு எபிசோட் ஆயிடுச்சுங்க. ஃபீல் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி குமரன் கேட்ட மாதிரி, குமரன் என்ன தப்பு பண்ணார், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். குமரன் என்ன தப்பு பண்ணார், அவர் மேலே எந்த தப்புமே இல்லையே, இப்படி பண்ணிவிட்டீங்களேயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சுங்க. ஒரு சின்ன டெய்லரிங் கடையிலேருந்து ரோட்டில் ஒரு டெய்லரிங் மிஷினை வச்சு தைச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி கொண்டு வந்து இவ்வளோ பெரிய கடையை வச்சுருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த பசுபதி குமரனை, அதாவது இப்போ விஜயை டார்கெட் பண்ணால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி குமரனை இப்படி பண்ணி விட்டாருங்க. ரொம்ப கஷ்டங்க. இது பார்த்தோன்னே விஜய்க்கும் சரி நிவீனுக்கும் சரி பயங்கர கோபமாக இருக்காங்க. விஜய் வந்துட்டார், மாஸ்கை போட்டு வந்துட்டார், நீ பாருங்களேன் பயங்கரமாக இருக்க போதுங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதாவது குமரன் பார்க்குறதுக்கு முன்னாடி விஜயா பார்க்குறாரு இல்லையா, பயங்கரமாக இருக்குங்க. கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி எபிசோடு இந்த மாதிரி முடிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு எபிசோடு ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாருக்கிட்டமே எதுவுமே உண்மை சொல்ல கிடையாது. சொல்லியிருந்தா சாந்தியும் சாரதாவும் அவ்வளோதான் பேசுன்னு பேசி யாரை, காவேரியை பேசின்னு பேசி அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. குமரனும் நிவீனும் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம காவேரிக்கு தான் பிரச்சனை வரும், அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவை 2 பேர் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு, அதனால் சரி நம்ம வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து கண்டிப்பாக சைலண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது சரி பண்ணிடுவாங்க, எப்படியும் கொஞ்ச நாள் கழித்து தெரிய வரும், அது அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு இதாக போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் வராரு. காவேரி சொல்லியிருப்பாங்களா, யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. காவேரி தான் சொல்ல சான்ஸ் இருக்குது. அவர் வராரு, என்ன பேசுகிறாங்க, என்ன ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. கடையை சரி பண்ணிடுவாங்க. அது இந்த கோவத்தில் தான் பயங்கரமாக விஜய் சண்டை போடுறாரு அப்படிங்கிறது இருக்கிற அவர் கோவத்தை பாருங்களேன். அந்தளவுக்கு சூப்பராக பயங்கரமாக கோவமாக இருக்கார் நம்மளோட விஜய். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. பத்தாவதுக்கு இந்த பைத்தியம் குரங்கு யார், யமுனா, யாருக்கிட்டையாவது நிவீன் ஃபோன் பேசவே கூடாது போலங்க. யார்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, எது பேசுனீங்க, என்ன பிரச்சனை, நீ காவேரிக்கிட்ட எதுக்கு தைரியமாக இருன்னு சொன்னேன், காவேரிக்கு உனக்கு என்ன பிரச்சனை, அவளை எதுக்கு நீ தைரியமாக இருக்க சொன்ன, அவள் பிரச்சனையை அவள் பார்த்துக்க மாட்டாளா அப்படின்னு அதை ஒரு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. கடுப்பாகுது அது பேசுகிறது. என்னங்க இங்கே சாரதா இது கங்கா கேட்குறது கூட ஓகே, என்னங்க என்ன பிரச்சனை ஏது ஏன்னு கேட்குறது கூட ஓகே. அதை விட்டு போட்டு இந்த யமுனா கிட்ட இருந்து தப்பிக்கிறது நிவீனுக்கு பயங்கர இதுதாங்க. இன்னி கொஞ்ச நாளைக்கு நிவீன் இவங்களோட தான், குமரனோட நிவீனோட தான் இருப்பார். சைலண்ட்டாக தான் வச்சுருப்பாங்க இவங்க பிரச்சனையெல்லாம். விஜய் தலைமறைவாக இருக்கிறதுனால இந்த சாரதா கிட்ட இந்த யமுனா பூராத்தையும் சொல்ல போகுது பாருங்கள். அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாருமா, இந்த காவேரி இப்படி பண்ணுறாமா, என் வாழ்க்கையே இந்த காவேரியால் போச்சுமா அப்படின்னு பைத்தியம் மாதிரி கத்த போகிறா. அப்போ தான் டென்ஷன் ஆக போகுது நிஜமாகவே. அப்போ தான் காவேரிக்குமே கோவம் வர போகுது. எல்லாருமே கோவம் விஜய்க்குமே கோவம் நிவீனுக்குமே கோவம் நீ கிளம்பு காவேரி, நீ இங்கே இருக்காத அப்படின்னு நிவீனை பிடிச்சி உன் வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. இந்த மாதிரி இருந்தால் என்னங்க பண்ண முடியும், பைத்தியம் மாதிரி கத்திட்டு கிடக்குதே இந்த யமுனா. எனக்கு பிடிக்கலைங்க இந்த யமுனாவை. என்ன பிடிக்கல அப்படின்னா, ஒரு சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவு இல்லையா, என்னங்க ஏதுங்க, இல்லை என்கிட்ட எதுக்கு மறைக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். அவளுக்கு காவேரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் எனக்கு தெரியாமல் நீங்கள் என்னமோ பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு நான் யோசிக்கிறேன். நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மட்டும் எதுக்கு அவங்களுக்கு, எங்கள் அக்காவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படின்னு உட்காந்து பேசினா பரவாயில்லை. என்னமோ பேசுகிற, அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு, அவள் எக்ஸ் லவ்வர், நீ தெரியாமல் டீலிங் வச்சுருக்க, இப்படியெல்லாம் அவள் பேசுவாங்க. இந்த மாதிரி கூத்து நான் பார்த்ததில்லைங்க இந்த யமுனா கிட்ட. இந்த யமுனா பிரச்சனை பெருசாக்க போகுது பாருங்களேன்.
அது பெருசாக்காமல் விடாது. ஏன்னா விஜய்க்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அடிக்கடி காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இப்போ குமரன்கிட்ட ஃபோன் வேறு இல்லை. அதனால் வந்து விஜய் தலைமறைவாக இருக்கிறதுனால அது இதுன்னு நிறைய பேசுவாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு பயங்கரமாக கோவம் வரப்போகுது. கோவம் வந்து அவங்க அம்மாட்ட போய், அம்மா அம்மா பாரு உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு அவங்களோட டீலிங்கு. அவங்க 2 பேரும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இங்கே வீட்டில் வந்து கத்தி கதறப்போகுது. அதில் தான் கங்காவுக்கு ஏதாவது ஆகப்போகுது குழந்தைக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கங்கா குழந்தைக்கு பிரச்சனை வரப்போகுது, எனக்கு அது மட்டும் தோணுது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? சே 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 இந்த யமுனாவை பார்த்தா எனக்கு பயங்கர டென்ஷன். நிஜமாகவே ஒரு அளவுக்கு தாங்க ஒரு பையன்கிட்ட சண்டை போடணும், ஒரு அளவுக்கு தான் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட கொண்டு போகணும், இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சே நிவின் என்ன சொல்கிறாரு, பிரச்சனை நான் அதை போய் உங்கள் வீட்டில் சொல்கிறாத, நான் உனக்கு சொல்லுவேன், பிரச்சனை முடியும்னு சொல்லுவேன்னு சொல்கிறத அந்த அந்த விஷயத்த அப்படி தூக்கிட்டு யமுனா போகுது. என்னமோ பிரச்சனையாமல மாமாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க போகிறா. அதில் என்னாச்சு ஏதாச்சுன்னு வீட்டில் குமரா நெல்றா உண்மையை சொல்கிறா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டு மல்லுக்கட்ட போகிறாங்க. அதில் தான் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு லேட்டாக வருவார். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அதில் என்னாச்சு காவேரிக்கு தெரியும். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து வேறு மாதிரி யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பார்ப்போம் சரிங்களா? விஜய் வந்துட்டார், அதனால் குமரனுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கடையை வந்து சரி பண்ணிடுவாங்க, கடையை சரி பண்ணிடுவாங்க. மற்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது இல்லையா? குமரனும் நிவினும் குமரனும் விஜயும் வந்து கடையை சரி பண்ணிடுவாங்க, அது நமக்கு தெரியும். மற்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது, பார்ப்போம் சரிங்களா? பயங்கரமாக போயிட்டுருக்குங்க நம்மளோட மகாநதி. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. நம்ம அடுத்து ப்ரொமோக்காக தான் வெயிட் பண்ணணும். ப்ரொமோ வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் வெயிட் பண்ணணும். அதில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சரிங்களா? இன்றைக்கி எபிசோடு வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சுங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்த வாரம் பயங்கர ஃபயராக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் சரிங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் இந்த யமுனாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, இந்த யமுனா வந்து பேசுகிறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா? நம்ம மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா? சூப்பருங்க. இன்றைக்கி எபிசோடு நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. நம்ம எதிர்பார்க்காதது ஒரு சில விஷயங்கள், மனசு கஷ்டமான விஷயங்கள் நடந்துச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம் சரிங்களா? சூப்பருங்க, நல்லாயிருக்கு மகாநதி. அடுத்தடுத்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த